நம்ம மார்னிங்கில் குடிக்கிறதுக்கு எம்டி ஸ்டமக்கில் குடித்தாலும் சரி, இல்லை மிட் மார்னிங்கில் உங்களுக்கு காஃபி டீ குடிக்கணும்னு தோணும்பொழுது குடித்தாலும் சரி, இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்கள். நம்மளுக்கு இம்யூனிட்டி வைஸ் நல்ல ஹோல் பாடிக்குமே இம்யூனிட்டி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்ல ட்ரிங்க்கு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் நெல்லிக்காய்களை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருதான். கருவேப்பிலையும் நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கிக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது நான் ஐஸ் ட்ரேயில் தான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் க்யூப்ஸாக ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மறுபடியும் ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டுவாங்க. என்கிட்ட ஜூஸாகவே இருக்கிறதுனால நான் 1 கரண்டி அளவுக்கு ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் சின்ன கப்பில் தான் குடிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு 1 கரண்டியே போதுமானது 2 பேருக்கு. இல்லை நீங்கள் ஒரு பெரிய கப்பில் குடிக்கிறீங்கன்னா ஐஸ் க்யூப்பாக மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. ஒருத்தருக்குன்னா 1 ஐஸ் க்யூப் போதுமானது. அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. மிதமான சூடெல்லாம் நல்லா நீங்கள் காஃபிக்கு எவ்வளோ சூடு குடிப்பீங்களோ அந்தளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் குடிச்சிக்கோங்க. இதில் வேணும்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை, நான் அப்படியே தான் குடிக்கிறேன். வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை குடிச்சிட்டே வாங்க. உங்களோட ஹோல் பாடிக்குமே ரொம்பவே நல்லது. விட்டமின் சி நம்ம உடம்புல சேர்றதுனால ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. ஸ்கின்னும் ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.